ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 11:5 உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். The righteousness of the Lord perfect shall direct his way. நம் ஆண்டவர் நீதியுள்ள உத்தமமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் நம்மை செமையான பாதையிலே அவர் வழிநடத்த முடியும். இந்த உலகத்தில் எப்படி நான் வழிநடத்தப்படுவேன் என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். வழி தெரியாதபடி தடுமாறி நிற்கலாம். என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாமல் நாம் நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உத்தமனாய் நீதியோடு வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் வழியை செவைப்படுத்துகிற ஆண்டவர் அழகாக நம்மை நடத்தி கொண்டு போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் காட்டுகிற வழி மிக அருமையான வழியாக இருக்கும். அநேக முறை என்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாதபடி கலங்கி நாம் நிற்கலாம். வழியை அறியாதபடி திக்கற்றவளாய் நாம் நிற்கலாம். வழி இதுவே என்று சொல்லுகிற அவருடைய மெல்லிய சத்தத்தை அவரை நம்பின பிள்ளைகள் கேட்க முடியும். அழகாக நம்மை நடத்தி கொண்டு போவார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நான் என்ன செய்வேன், எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பேன், நான் என்ன முடிவெடுக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக சூழ்நிலையில் கலங்கி நிற்கலாம். நமக்கு எது பெஸ்டோ அது ஆண்டவர் தருவார். அவர் நீதி உள்ளவர். உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதனுடைய வழிகளை அவர் அறிந்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அன்பான குடும்பத்தில் மக்களே, ஒருவேளை என்ன செய்யணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி நமக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் கவலைப்படுவார். அவர் வழிநடத்துகிற பாதைகள் அழகான பாதைகளாக இருக்கும். நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை தெளிவாய் எடுக்கக்கூடிய பலத்தை நமக்கு கர்த்தர் தருவார். நிச்சயமாய் அவர் காட்டுகிற பாதைகள் மகிமையுள்ள பாதைகளாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள். அந்த நம்பிக்கையோடு நமது வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அவர் இந்த நாளிலே புதிய வழியை நமக்கு திறப்பார். புதிய பாதையிலே நம்மை கொண்டு செல்வார். அழகாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் நடத்துகிற பாதைகள் நீதியுள்ள பாதைகளாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உத்தமமாய் உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் நடக்கிற மக்களுக்கு நீர் காட்டுகிற பாதைகள் நீதியின் பாதையப்பா. கைவிடவே மாட்டீரன்னு நம்புகிறோம். தடுமாறி சோர்ந்து போய் கலங்கி என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதத்தை செய்யும் அப்பா. சமாதானத்துக்கான கிருபை செய்யுங்கப்பா. இதோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தரட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா. இந்த நாள் மகிமையுள்ள வழிகளை காட்டுகிற நாளாக மாற்றித்தாரும். அழகாக நீரங்களை நடத்தி செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.